குழந்தையே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கேள். ஏனென்றால் உன்னை சுற்றி ஒரு சில சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்ச்சி வலையில் நீ சிக்கிக்கொள்ளக் கூடாது. அதனால்தான் உன் சாயப்பா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன். இந்த பதிவு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. கேட்காமல் இருந்தால் ஏமாற்றம் நிச்சயம் என்பதை இந்த அப்பா உனக்கு உறுதியாக சொல்லுகிறேன். ஏனென்றால் இதனால் பயமுறுத்துவதாக நீ எண்ணிவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த அப்பா உன்னை சுற்றி எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். அந்த தருணத்தில் மனக்குழப்பத்தோடு இந்த பதிவை கேட்கக்கூடாது. அழுது கொண்டு இந்த பதிவை கேட்கக்கூடாது. ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்துவிட்டு கண்களை மூடி என்னுடைய முகத்தை மனதில் நினைத்து கொண்டு இந்த பதிவினை கேட்க தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் மாற்றமும் நிகழும், ஏமாற்றத்தில் இருந்து விடுதலையும் கிடைக்கும். ஒரு சில உறவுகளை முழுமையாக நம்பினாய், ஆனால் அவர்கள் போக்கு இந்த தருணத்தில் சரியில்லாமல் இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் உன் பேச்சை கேட்காமல் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் பேச்சை கேட்கிறார்கள். நீ ஒரு வார்த்தை சொல்லினால் எதிரியாக பார்க்கிறார்கள். துச்சமென தூக்கி எறிகிறார்கள். ஒவ்வொரு நேரமும் அவர்களால் நீ படக்கூடிய அவமானங்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிறது. அப்பொழுது இதற்கு என்னதான் வழி, என்னதான் நான் செய்வது, இதற்கிலிருந்து எப்படி விடுபடச் செய்வது, என் உறவை எப்படி எனக்கேற்றார்போல் மாற்றுவது என்று என் அன்பு குழந்தை போராடி கொண்டிருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையில். ஆனால் நான் ஏற்கனவே ஒரு சில விஷயங்களை என் அன்பு குழந்தைக்கு சொல்லி இருந்தேன். ஆனால் மறந்துவிட்டது. என்ன சொல்லினேன்? அன்பு குழந்தையே, ஒரு சில விஷயங்கள் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த கஷ்டகாலம் வந்துதான் அடையும். ஆனால் அந்த தருணத்தில் நல்லது எது, கெட்டது எது நீ புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அப்பொழுது கஷ்டப்படாமல் பலன் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் நீ என்ன சொல்லினாய்? இந்த கஷ்டம் எதற்காக எனக்கு வருகிறது என்று தெரியவில்லை, என்னால் சாப்பிட முடியவில்லை, என்னால் சரியாக உறங்க முடியவில்லை, நானாக இல்லை, இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது, நான் ஏன் வாழ வேண்டும், யாருக்காக வாழ வேண்டும், நம்பியவரெல்லாம் எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே, நயவஞ்சகம் செய்து விட்டார்களே, ஒவ்வொரு தருணமும் மாற்றம் நிகழும் என்று நினைத்து ஆசைப்பட்டு ஏமாற்றத்தை மட்டுமே நான் பல நாட்களாக சந்தித்து கொண்டே வருகிறேன். அப்பொழுது ஒவ்வொரு தருணமும் நான் ஏன் வாழ்வதற்கு தகுதியற்றவன் தானே என்று என் அன்பு குழந்தை ஆழ்மனதில் புலம்பிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, தகுதியற்றவர்களாக இருந்தால் பல விஷயத்தை நான் ஏன் உன்னிடம் பேச வேண்டும், உன்னிடம் ஏன் கொடுக்க வேண்டும்? என்னுடைய பிடித்தமான அன்பு குழந்தையாக நான் ஏன் உன்னை ஏற்க வேண்டும்? நீ எந்த துரோகமும் செய்யவில்லை, எந்த கெடுதலும் செய்யவில்லை. நல்லது எது, கெட்டது எது என்று மற்றவர்கள் உனக்கு உறுதுணையாக சொல்லிக் கொடுப்பதற்கோ, நான் இருக்கிறேன் என்று பாசமாக உன்னை பார்த்து கொள்ளவோ யாரும் இல்லை என்பதனால் தானே நான் எனக்கு பிடித்தமான அன்பு குழந்தையாக மாற்றிக்கொண்டேன். அப்பொழுது மாற்றம் வர வேண்டுமென்றால் முதலில் இந்த அன்னையானவர்கள், குருவானவர்கள், இந்த சாயப்பாவை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். அப்பொழுது நல்லது எது, கெட்டது எது என்று உனக்கு அன்னையாகவும் தந்தையாகவும் உற்றார் உறவினராகவும் சொல்லிக் கொடுப்பது என்னுடைய கடமை அல்லவா என் அன்பு குழந்தையே? அந்த கஷ்டமான தருணத்தில் நீ கண்ணீர் வடித்து கொண்டு நான் ஏன் வாழ வேண்டும், எனக்கு எவருமே பிடிக்கவில்லை, மற்றவர்கள் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு நான் ஏமாந்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லை என்று அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாயே தவிர உன் சாயப்பா உனக்கு நல்ல வழிகளையும் நல்ல விஷயங்களையும் செய்வதற்காக முயற்சிகளை உனக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். பயிற்சிகள் அடைய வேண்டும் என்பதனால் இப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லினேன். அன்பு குழந்தையே, அனைத்து விஷயத்திலும் அவசரப்படாதே. பொறுமை என்ற கடலில் நீ முழுமையாக நினைய வேண்டும். உன்னிடம் நான் பணமோ பொருளோ செல்வமோ மிகப்பெரிய பூஜைகளோ மிகப்பெரிய படல்களோ எதிர்பார்க்கவில்லை. என் மீது நம்பிக்கை, பொறுமையாக இந்த 2 விஷயத்தையும் நான் உன்னிடம் நான் கேட்டேன். இந்த பொறுமையும் நம்பிக்கையும் என்னிடம் கொடுத்துவிடு. நீ கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நான் உனக்காக கொடுக்கிறேன் என்று என் அன்பு குழந்தையிடம் சொல்லினேன். ஆனால் பொறுமையும் நம்பிக்கையும் என் அன்பு குழந்தை முழுமையாக எழுந்துவிட்டது. சிறிது காலதாமதம் ஏற்படுத்தினால் எனக்கு கடைசி வரை நடக்காது என்ற எண்ணம்
எண்ணம் ஆழ்மனதில் உனக்கு அதிகமாக ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது நான் உனக்காக பல விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் சில விஷயமாவது உன்னிடத்தில் நிலைக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு பல விஷயங்களும் உனக்கு புரிய வைக்க வேண்டுமென்றால் பல கோணத்தில் நான் சிந்தித்த பிறகு சில விஷயங்களை உனக்காக கொடுப்பேன். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். பொறுமையாக இரு. சில அரக்கர்கள், சிலர் ஏமாற்றுபவர், சிலர் துரோகிகள் உன் கண் முன்னே நான் நிற்க வைக்கிறேன். ஆனால் அதுவரை உன் கடமைகளையும் உன்னுடைய சில விஷயங்களையும் நீ செய்தே ஆக வேண்டும். தனியாக போராடுகிறேனே, என்னால் செய்ய முடியவில்லையே, என்ன நிலைமையாக போகிறதோ, என்னவெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கப் போகிறதோ, என்னவெல்லாம் செய்ய நான் இருக்கிறேனோ, இன்னும் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என் அன்பு குழந்தையே, புலம்பாதே. உனக்காக கொடுக்கக்கூடிய விஷயம் எதுவாயினும், எந்த விஷயமாயினும் நீ எப்படி கையாள வேண்டும், உனக்கு எத்தனை பேர் உதவிக்கு வேண்டும் என்று உன் சாயப்பா உனக்காக கொடுக்க மாட்டேனா? என் அன்பு குழந்தையே, எதுவும் உன்னிடத்தில் இல்லை என்பதை மறந்து விடாதே. அனைத்தும் என்னிடத்தில் இருக்கிறது, எனக்குள் இருக்கிறது. உன்னை கையாளுவதும் ஆளுவதும் நானே என்பதை மறந்து விடாதே. அப்பொழுது நீ எப்படி தன்னந்தனிமையாக அனாதை என்று கூறிக்கொள்கிறாய்? நீ அனாதை அல்ல. உன் அன்னை சாயப்பா நான் இருக்கிறேன். இப்பொழுது நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது கூட உனக்கு ஆறுதலாக நீ நம்பியவர் உனக்கு ஆறுதல் சொன்னாரா? அல்லது நீ உதவி செய்தாயே, அவர்கள் உனக்கு ஆறுதல் அளித்தார்களா? நீ ஒவ்வொரு நாட்களும் எனக்கு இவர்கள்தான் முக்கியம் என்று மிகப்பெரிய விரதம் எல்லாம் இருந்தாயே, அவர்கள் உனக்கு ஆறுதல் அளித்தார்களா? ஆசை வார்த்தை பேசி பல விஷயங்களை ஏமாற்றிதானே உன்னிடம் இருந்து விலகினார்கள். இப்பொழுது தேவையில்லாத பழிகளும் வீண் சுமைகளும் அல்ல உன் மீது சுமத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த சாயப்பா பொறுத்து கொண்டேன். காரணம் என்ன? என் அன்பு குழந்தை ஆரம்ப கட்டத்தில் என் பேச்சை கேட்கவில்லை. அன்பு குழந்தையே, அவர்கள் உன்னை ஏமாற்றப் போகிறார்கள். அவரை முழுமையாக நம்பாதே. உனக்கு சில அவர்களால் மிகப்பெரிய துயர நாட்கள் வரும். இந்த துயரம் வந்தால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று எச்சரித்தேன். ஆனால் நீ எங்கு நம்பினாய்? அப்பா, எனக்கு அவர்கள்தான் வேண்டும் என்று போய் பள்ளத்தில் விழுந்து விட்டாய். பரவாயில்லை, இன்றும் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். என் கரத்தை பற்றிக்கொள். ஒவ்வொரு நாட்களும் நீ இனிமேல் உயரப்போகிறாய். ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்காக இருப்பேன். எதிலுமே உனக்கு வெற்றியை கொடுப்பேன். அதே போல் மறக்காமல் ஓம் சாய்ராம் என்று சொல்லி தைரியமாக இரு. ஒவ்வொரு நாளும் இனிமேல் வெற்றி கொடுக்க போகிறேன். வெற்றி விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது. அதனால் தைரியமாக இரு என் அன்பு குழந்தையே. எங்க போறீங்க? உங்க பேரு? மனோஜா. அம்மா நாணயம் வாங்கி எத்தனை நாள வேண்டுதல் நடத்தி கொடுத்தாங்க? எனக்கு 3 நாளே ராயல் என்ஃபீல்டு கம்பெனியில் ஜாப் கிடைச்சு. என்ன கம்பெனி? ராயல் என்ஃபீல்டு. ராயல் என்ஃபீல்டு உரகடம். எப்படி அந்த வேலை வந்து நீங்க நினைச்சு பாத்தீங்களா? நான் அதை எதிர்பார்க்கல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அம்பாள் 3 நாளே வாங்கி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கா? அம்பாளுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அம்பாள் தான் வாங்கி கொடுத்தாங்க. நன்றி சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? 3 நாள்ல ஒரு வேண்டுதல் நடத்தி கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அந்த நாணயம் வாங்கி ஒரு 3 நாள்ல இவ்வளோ பெரிய மிராக்கள் நீங்க நினைச்சு பார்க்காத வேலையை கொடுத்துருக்காங்க பொழுது அவங்க தான் அந்த நன்றி சொல்லணும். இனிமே வந்து ஆன்லைன்ல காயின் விளக்கோ அருவாக்கோ வந்து கிடையாது. ஏன்னா அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல. அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும். நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும். கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில 9 to 12, சாயந்தரம் மாலை வந்து 6 to 8 மணி நம்ம கோவில் வந்து திறந்திருக்கும். கோவிலுடைய லொகேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, உறவு பிரச்சனை, செய்வன பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் 12 நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் வாராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்துல உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி வழிபாடு செய்யுங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம்.